வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தொடர்பான தற்போதைய நிலவரங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம். தேர்வர்களின் ஆட்சேப நிலை ஆய்வுகள் செய்து தவறான வினாக்களுக்கு கூடுதல் மதிப்பெண்கள் வழங்குவது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆலோசித்து வருகிறது. அதே போல தேர்ச்சி மதிப்பெண்களை 50% குறைப்பது மற்றும் பணி அனுபவத்திற்கு ஏற்ப வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் வழங்குவது தொடர்பான அரசின் கொள்கை முடிவுகள் ஆகஸ்ட் மாதத்தில் வெளியாக வாய்ப்புள்ளது. மேலும் 2011ஆம் ஆண்டிற்கு முன் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரும் மசோதா குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் தற்போதைய நிலையில் அத்தகைய சட்டத்திருத்தம் கொண்டு வரும் திட்டம் மத்திய அரசிடம் இல்லை என்பது அமைச்சரின் பதில் மூலம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக தகுதி தேர்வில் சீர்திருத்தங்கள் மற்றும் சலுகைகளை எதிர்பார்க்கும் ஆசிரியர்களுக்காக இந்த ஒரு வீடியோவில் முக்கிய தகவல்களை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ டிஎன் டெட் 2026 அதிகாரப்பூர்வமான கொள்கை விளக்க அறிவிப்பு, கிரேஸ் மதிப்பெண்கள் மற்றும் தேர்ச்சி வரம்பு மதிப்பெண்கள் விளக்கு குறித்த ஒரு உண்மையான தகவல்கள் என்ன? ஸோ கொள்கை முடிவுகளுடைய காலக்கெடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மதிப்பெண்கள். ஸோ கிரேஸ் மதிப்பெண்கள் அப்படின்னு பரிசீலனை இருக்குது. டிஆர்பி மற்றும் நிபுணர் குழுவின் இறுதி ஆய்வில் இருக்குது. ஆகஸ்ட் 24 முடிவு. மதிப்பெண் 50 மதிப்பெண்ணாக குறைப்பது குறித்து ஆகஸ்ட் 24 வரும். டெட் தேர்விலிருந்து விலக்கு, டெட் எக்ஸாமினேஷன் மத்திய அரசால் திட்டவட்டமாக விலக்கு அளிக்க முக்கியமான அறிவிப்புகளை வழங்க இருக்காங்க. ஸோ மத்திய அரசால் பார்த்தீங்கன்னா தேர்ச்சி மதிப்பெண்ணுடைய தளர்வு 50% இந்த வெயிட்டேஜ் மதிப்பெண்களை குறைப்பது, இந்த மாதிரி அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 24ஆம் தேதி சில ஒழுங்குமுறை காலக்கெடுகளை எல்லாமே கிடைக்கும். ஸோ கிரேஸ் மதிப்பெண்கள் மற்றும் இறுதி விடை குறிப்பு செயல்முறை, ஓகேங்களா? தேர்வர்களின் ஆட்சேபனைகள், அப்ஜெக்டிவ் ட்ராக்கர். ஸோ அப்ஜெக்டிவ் ட்ராக்கர் மூலம் பெறப்பட்ட கோரிக்கைகள் பாட வாரியாக தொகுத்தல், நிபுணர் குழு ஆய்வு, கல்வியாளர்கள், மொழி வல்லுநர்கள் மற்றும் அனுபவமிக்க ஆசிரியர்கள் மூலம் சரிபார்த்தல், ஆதார ஒப்பீடு, தமிழ் ஆங்கில வினாக்களை ஒப்பிட்டு அங்கீகரிக்கப்பட்ட பாடநூல் ஆதாரங்களை டெக்ஸ்ட் புக் சரிபார்த்தல், இறுதியாக விடை குறிப்பு ரெடிங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் பொருந்துமாயின் தகுந்த கருணை மதிப்பெண்களுடன் இறுதி முடிவு வெளியீடு. ஸோ டெட்டோடைய ஒழுங்குமுறை அந்த காலக்கெடு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 2011, ஓகேங்களா? 2011 கட்டாய கல்வி உரிமை சட்டம் ஆர்டி தகுதி தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது, ஓகேங்களா? ஜூலை 4, 2024 டெட் 1 டெட் 2 தேர்வுகள் நடைபெற்றது. உத்தேச விடை குறிப்பு வெளியிடப்பட்டது. ஜூலை 24, 2024 கொள்கை முடிவை அரசு அவகாசம் கோரியது. ஆகஸ்ட் 2024 தேர்ச்சி மதிப்பெண் தகுதி தளர்வு குறித்து அரசு தனது கொள்கை முடிவுகளை அறிவிக்க வேண்டிய கெடு. ஸோ ஆகஸ்ட் 2028 அடுத்து 2021க்கு முந்தைய ஆசிரியர்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற உச்சநீதிமன்றம் விதித்த கெடு ஆகஸ்ட் 2028. இதுக்குள்ளார நீங்கள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றே ஆகணும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சிறப்பாசிரியர்களுக்கான வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் கணக்கீடு. ஸோ அடிப்படை மதிப்பெண், பணி அனுபவத்துக்கு 5 மதிப்பெண், கல்வி தகுதிக்கு அதிகபட்சம் 5 மதிப்பெண், கூடுதலாக வெயிட்டேஜ் 10 முதல் 20 மதிப்பெண்கள் வரை மட்டும்தான் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? பணி அனுபவம், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 5 ஆண்டுகளுக்கு அதிகபட்ச மதிப்பெண் 5. உயர்கல்வி ஹையர் எஜுகேஷனுக்கு 5 மதிப்பெண்கள், மொத்தம் 10 முதல் 20 மதிப்பெண்கள் மட்டும்தான் இதில் கிடைக்கும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ தற்போதைய நிலை, டிஆர்பியோடைய நிலை பரிசீலனை என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் பி. ரோமன் ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு டிஆர்பியோடைய அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை வச்சுருக்காங்க. என்ன கோரிக்கை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஆதாரங்களோட சமர்ப்பிக்கப்பட்ட கல்விசார் ஆட்சேபனை பாட வரியாக பிரிக்க வேண்டும், மொழி வல்லுநர்கள் மற்றும் பாட நிபுணர்கள் மூலம் வினாக்களை ஆய்வு செய்ய வேண்டும், தமிழ் தகுதி மற்றும் ஆங்கில வினாக்களை ஒப்பிட்டு பகுப்பாய்வு செய்ய வேண்டும், ஒன்றுக்கு மேற்பட்ட விடைகள் பொருந்தும் வினாக்களுக்குரிய தீர்வு கருணை மதிப்பெண் வழங்க வேண்டும், நிபுணர் குழு போதிய கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இந்த கருணை மதிப்பு, உச்சநீதிமன்றத்துடைய இறுதி காலக்கெடு, இதெல்லாமே இங்கே எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஸோ விலக்கு ஏன் இதில் சாத்தியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. கொள்கை முடிவில் விலக்கு ஏன் சாத்தியமே இல்லாமல் போகுமா? ஸோ 2014 கல்வி கட்டாய உரிமை சட்டத்தின்படி பிரிவு 23 செக்ஷன் 23 பள்ளிகளில் ஆசிரியராக நியமிக்கப்படுவதற்கு டெட் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. ஸோ கட்டாயமாக மேனிடரி டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நீதிமன்ற தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறுவது கட்டாயம். ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற ஏதுவாக மாநில அரசுகள் ஆண்டுக்கு 2 முறை டெட் தேர்வுகளை நடத்தணும் அப்படின்றது அப்டேட் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுதான் தற்சமயம் வந்திருக்கு இந்த அப்டேட். கருணை மதிப்பெண்கள் நிபுணர்கள் குழு கூறியது. ஸோ சிறப்பு டெட் ஆசிரியர்களுக்கான வெயிட்டேஜ் மதிப்பெண்களும் இதன் மூலமாக தான் கால்குலேட் பண்ணுறாங்க. 2011க்கு முந்தைய ஆசிரியர்களுக்கு ஒரு சிலருக்கு விலக்கு கொடுப்போம் அப்படின்றது விலக்கு நிறுத்திட்டாங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தில் இறுதியாக அந்த தீர்ப்பு வரத்துக்கு ரெடியாக இருக்குது. 2011க்கு முந்தைய ஆசிரியர்கள் 2028க்குள்ளே கட்டாயம் தேர்ச்சி பெறணும். வெயிட்டேஜ் மதிப்பெண் உண்டா இல்லையானா அவங்களுக்கு கிடையாது. கிரேஸ் மதிப்பெண்கள் பலன் தர வாய்ப்பு இருக்குது. சிறப்பு ஆசிரியர்கள் கட்டாயமாக டெட் தேர்வு 2028க்குள்ளே பாஸ் பண்ணி ஆகணும். வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் இவர்களுக்கு இருக்குது. கிரேஸ் மதிப்பெண்களும் இருக்குது. புதிய தேர்வர்கள் ஸோ நியமனத்திற்கு முன் கட்டாயமாக இந்த டெட்டில் பாஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜ் மதிப்பெண்கள் இல்லை, கிரேஸ் மதிப்பெண்கள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு அடுத்தடுத்த காலக்கெடு 2028 நோக்கி ஓடிட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆகஸ்ட் 2024 கண்காணிக்கணும். அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அனைத்துமே வரத்துக்கு ரெடியாக இருக்குது. ஸோ பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் 24ஆம் தேதி இதோடைய முக்கியமான தீர்ப்பு வரலாம். ஸோ குறை தீர்ப்பு முகாம்களில் ஆசிரியர்களுக்கு அளிக்கும் மனுக்கள் மீது 5 நாட்களுக்குள் தீர்வு காண உத்தரவு. குறை தீர்ப்பு முகாம்களில் ஆசிரியர்களுக்கு அளிக்கும் மனுக்கள் மீது 5 நாட்களுக்குள் உரிய தீர்வு காண வேண்டும் என தொடக்க கல்வி உத்தரவிடப்பட்டுள்ளது. தொடக்க கல்வி இயக்கம் சார்பில் வட்டார கல்வி அலுவலகங்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலகங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ காமராஜர் காலை உணவு திட்டம் டெண்டர் நிபந்தனைகள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு சில நிபந்தனைகள் காமராஜர் காலை உணவு திட்டத்துடைய டெண்டர் நிபந்தனைகள் 13 வகை உணவுகளில் தினமும் ஒரு வகை உணவு வழங்க வேண்டும். 4 வகை உப்புமா, 4 வகை கிச்சடி, 3 வகை பொங்கல், 2 வகை கேசரி வழங்க வேண்டும். காலை 7:30க்குள் சூடான உணவு பள்ளிகளுக்கு வழங்க வேண்டும். ஒப்பந்தக்காரர்கள் பணம் பெற தலைமை ஆசிரியர் ஒப்புதல் கட்டாயம். 294 கலோரி சத்துடன் காலை உணவு வழங்க வேண்டும். காலை உணவு 150 to 200 கிராம் எடையுடன் கண்டிப்பாக இருக்க வேண்டும். டெண்டரில் பங்கேற்கும் நிறுவனங்களுக்கு இந்த நிபந்தனை பெறப்பட்டிருக்குங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பல்வேறு பள்ளிக்கல்வித்துறை சங்கம் கூட அமைச்சர் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட அழைப்புகள் எடுத்திருக்காங்க. ஸோ பள்ளிக்கல்வித்துறை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சரோட நேரடியாக அந்த பேச்சுவார்த்தையை பள்ளிக்கல்வித்துறை சங்கங்கள் எல்லாமே தொடர்ந்து பேச போகிறாங்க. தொடக்க கல்வி பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஆசிரியர் இயக்கங்கள் அமைச்சு பணி பணியாளர்கள் சங்கங்களோட மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் 28ஆம் தேதி இந்த பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. பேச்சுவார்த்தையில் சில சுமூகமான முடிவுகள் எட்டப்பட்டிருக்குங்க. விரைவில் நம்ம பொறுத்தது நம்ம பார்க்கலாம். ஸோ பள்ளிக்கல்வித்துறையில் புதிய நியமனங்கள் 2026 18,000 ஆசிரியர் பணியிடங்களுக்கு உண்டான ஒரு அப்டேட்டை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்காருங்க. இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தப்பட்ட செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினைச்சுன்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.